நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணு தெரியல சார், செய்முறை தெரியல அப்படின்னீங்க. அதுக்கு வேண்டிய ஸ்பெஷலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பக்கா பிளானோட வி ஹவ் ஸ்டார்டட் அ கிச்சன் விச் இஸ் கால்ட் அஸ் விஆர் வேர்ல்டுன்ற கிச்சனை வி ஹவ் ஸ்டார்டட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மில்லோஸோட பிளேலிஸ்ட் சீரீஸில் போனீங்கன்னா கம்ப்ளீட் மில்லோஸ் ப்ராடக்ட்ஸை எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், எந்த அளவு உங்களால் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் வெர்சடைலான கம்ப்ளீட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு வேண்டி நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் ரவா தோசையிலேருந்து பார்த்துடலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ரவா தோசை பண்ண போகிறோம். ரவா தோசை வண்டி பண்ணால் எப்படி, அதுக்கு பெஸ்ட் காம்போவாக இருக்கிறது பீனட் சட்னி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பீனட் சட்னி தான். அந்த பீனட் சட்னி நம்ம எப்படி பண்ணலான்றது அதையும் நான் இது கூட சொல்லித்தரேன். ஸோ தட் நீங்கள் இது பண்ணுறச்ச அந்த காம்போ கூட கொடுத்து பாருங்க, வீட்டில் உங்களை பாராட்ட மழை தான் உங்களுக்கு. போங்க பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ரவா தோசை மிக்ஸில் எல்லாமே ஆட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் சால்ட். நம்ம சால்ட் ஒண்டி தான் அதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா சட்னி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு அதை நம்ம ஃபஸ்ட்டு சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பீனட் சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்மால் கப் வந்து பீனட்ஸு, கார்லிக்கு, இது கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சுகரு, தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கேன். இதே காஞ்ச மிளகா தான் நம்ம காரத்துக்கும் ஆட் பண்ண போகிறோம். நவர்லெஸ் சின்ன ஒரு பிட்டு புளி ஒண்டி கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பீனட் சட்னிக்கு என்னென்ன வேணுன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பீனட் சட்னியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவா தோசை போடலாம். ஃபஸ்ட்டு பீனட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் விட்டுடலாம். கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம ஆயில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பீனட் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து சாட்டே பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் இது பீனட் வந்து இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இது வந்து மோஸ்ட்லி சிம்பிளே வச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பீனட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுறதுக்கு தனியார் பவுலில் கொட்டி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு. அவ்வளோதான். விட்டுட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை, பூண்டு இருக்குது, பூண்டையும் நம்ம போட்டுடலாம். இந்த 3 பீஸ் சின்ன பீஸ் பூண்டு, கொஞ்சோண்டு சால்ட்டு, சின்ன சிட்டிக்கு சுகர் கொஞ்சம், அது கேரமலைஸ் ஆகி வர்றதுக்காக கொஞ்சோண்டு. அதே கூட புளி இருக்கு இல்லையா, புளியுமே வந்து நம்ம சின்ன ஒரு பீஸ் புளி எடுத்து வச்சிருந்தோம், அந்த புளியுமே போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயம் வந்து உப்பு சுகர் போடுறது கூட கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது வந்து லைட்டாக நம்ம கண்ணாடி பதன்றாங்க இல்லையா, அந்த வந்துட்டால் போதும். இது கூட நமக்கு பீனட்ஸும் போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் இது கூட இப்பயே போட்டுடலாம். போட்டுட்டோன்னா அரைச்சி ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கா பீனட் சட்னி ரெடி. கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம், காரம் வேணும் இல்லையா, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா. நான் என்ன பண்ணுறேன், ஒன்று நான் 2 ஆக்கிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதையும் இது கூடயே போட்டு வதக்கி எடுத்துருங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினா போதும், மிளகா எல்லாமே. இந்த பீனட் இருக்கு இல்லையா, அந்த பீனட்ஸை இப்போ நம்ம இந்த பீனட் போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பீனட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஃபயர் ஆஃப் பண்ணுங்க, ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் நல்லா அரைச்சு தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்ம ஃபேவரட் பீனட் சட்னி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்க போகிறோம். தாளிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் போல் விட்டுருங்க. தாளிப்புக்கு தேவையான எண்ணெய். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நான் அதில் கருவேப்பிலை போடல. கருவேப்பிலை போடாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சூடாக வரட்டும். வந்த உடனே கடுகு போடுவோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்ட அப்புறம் பெருங்காயம் போட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு இமீடியட்டாக
அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், உங்கள் பீனட் சட்னி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டன்ட் ரவா தோசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் போட்டு தீயை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம சட்னி மண்டையில் கூட்டிட்டிங்கன்னா சுவையான பீனட் சட்னி ரெடி. இப்போ நம்ம பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் கேட்ட இன்ஸ்டன்ட் ரவா தோசை. இதுக்கு என்னென்ன காம்பினேஷனில் எப்படி போடணுன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுங்கள், இது வந்து என்ன நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாமே. லைக் இந்த ஒரு கப்பு நான் எடுக்கிறேன். இந்த கப்பை வந்து நான் ஒரு கப் நான் எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் நான் ஃபுல்லாக எடுப்பேன். எடுத்துட்டிங்கன்னா இந்தபடியே ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி. ஒரு கப் விட்டாச்சு. இதுக்கு 2 கப் நான் தண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. நல்ல இந்த மாதிரி லம்ஸே இல்லாத அளவு தின்னாக கரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, தண்ணி மாதிரி இருக்கணும். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணி இது இருக்கட்டும் சைடில். இதோட நம்ம ஸ்ட்ரைட்டாக பேன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நல்ல ஸ்டீமிங் ஹாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒண்டி தான் இந்த தோசை வந்து கரெக்டாக வரும். அதனால் தீ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது கம்மி பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்க. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் திக்கன் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 டம்ளர் கூட தண்ணி விட்டிங்கன்னா சரியாக வரும். இப்போ இது கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதே சேம் பவுலில் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்தளவு தனியாக இருக்கணும். வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் நான் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ பிளேட் கொஞ்சம் சூடாகிட்ட அப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம மேலோட்டமாக தூவி அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டரை எடுத்து நம்ம மேலே போர் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா தான் வெங்காயத்தோட பச்சைத்தன்மை இருக்காது. இது நல்லா கொஞ்சம் குக்காக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மோக் வர மாதிரி இருக்கும். இந்த டைம் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்ருங்க. தண்ணி தெளித்து கம்ப்ளீட்டாக அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை மேலோட்டமாக போட்டு விட்ருங்க. நம்ம எந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவை, இதை இப்படி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரெக்ஷன் விட்டுட்டே வாங்க. விட்டு வந்து இந்த டைரெக்ஷன்லையும் ஊற்றிட்டிங்கன்னா எங்கெங்கே வந்து ரொம்ப ஏன்னா இது வந்து பட்டும் படாமல் தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டிங்கன்னா சரியாக வரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பேட்சுலாம் எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க மேலே ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை நல்லா முருகலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கடக்க அப்படியே ரோஸ்ட் பண்ணி இந்தளவு கடக்கான சூப்பரான ரவா தோசை ரெடி. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா டிஷ்ஷஸ்க்குமே நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்னும் அதை எப்படிலாம் பண்ணலாம், இன்னும் அதை எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம், நிறைய மசாலாஸ் வச்சுருக்கோம். அந்த மசாலாஸும் என்னென்ன பண்ணலான்றத டீட்டெயில்டான ஒரு வீடியோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம்.
மறக்காமல் எங்கள் விஆர் வேர்ல்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக கமெண்ட்டும் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இன்னொரு டிஷ்ஷோட. தேங்க்யூ.